ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்மொட்டு. இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி 80 சென்டிமீட்டர் கிளாத்தில் 40 இன்ச் வந்து பேக் சைட் பேனல் அண்ட் ஸ்லீவ் எடுக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பேனல் எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வந்து செஸ்டோட வித் வந்து இருக்குது. நம்ம அதாவது 4 பார்ட்டாக அந்த ப்ளவுஸ் வந்து மடிக்கும் போது 10.5 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வருது. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். 10.5. இதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு தையலுக்கு சீம் அலவன்ஸ் நம்ம விடுவோம் இல்லையா, உள்ள விடுற துணி ஜாக்கெட்ஸில், அது 1.5 இன்ச் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான மொத்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 13.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸோடு சேர்த்து கிளாத் வருதான்னு பார்த்துட்டு நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ இங்கே பிசர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஹைட் வைங்க. இல்லைன்னா மடித்து தைக்கும் போது உங்களுக்கு அன்ஈவனாக வரும். ஸோ அப்சல்யூட் ஃபார் பிகினர்ஸ், தைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த பிசருக்காக நான் வந்து அதை வந்து வெட்டிடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மடித்து உள்ளே தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு விடுவோம் இல்லையா. ஸோ பிசரை வந்து நான் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 இன்ச்சு உள்ளே மடித்து இன்னொரு மடிப்பு வந்து மடிப்போம் இல்லையா, அந்த மடிப்பை மார்க் பண்ணி நான் அப்படியே வந்து மார்க் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் போல் வருது. அதுதான் நம்ம உள்ளே மடிக்கிற துணி. சில பேர் வந்து பீஸ் கொடுத்து மடிப்பாங்க, நீங்கள் அப்படியும் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் அந்த கிளாத்லேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இது வந்து உள்ளே நம்ம மடித்து வந்து இதில் எம்மிங் பண்ணிப்போம். அந்த சென்டர் லைனில் தான் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து தான் அந்த ஹைட் வரும். சரிங்களா, அங்கேருந்து அந்த ஹைட் வந்து 13. அந்த 13 மேலே மார்க் பண்ணி மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு, ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் நம்ம விட்டுட்டு நம்ம மொத்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இதை வந்து 2.25 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பிடிச்சி தைக்கிறதுக்கான ஒரு 1/4 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயினிங் வித் ஸ்லீவுக்கும் நெக்கை வந்து அடித்து திருப்புறதுக்கான ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் வந்து மொத்தமாக 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ இது மாதிரி வச்சு நீங்கள் அதில் ஒரு லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நெக்கோட வந்து எவ்வளோ வந்து அகலம் இருக்குது அப்படின்றத திரும்பி நம்ம வச்சு பார்க்கலாம். ஆம் ஹோல் எவ்வளோ ஹைட் வருதுங்கிறத நீங்கள் அதே மாதிரி ஹைட் வச்சு பாருங்கள். ஸோ ஆம் ஹோல் எவ்வளோ இருக்குன்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா ஜாக்கெட்ஸ்லேயும் சைடில் வந்து 7.5 to 8 இன்ச்சு வரைக்கும் ஆம் ஹோலோட ஹைட் இருக்கும். சரிங்களா, அதாவது ஆம் ஹோலோட ஹைட்டை தவிர்த்து கீழே இருக்கிற அந்த பாடி பார்ட்டில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டை மார்க் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது பிகினர்ஸ்ன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது தைக்கிறதுக்கு போக மேலே 1/4 இன்ச்சோடு சேர்த்து 7.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி கீழே 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சுக்கு அப்புறம் 1 இன்ச்சு டக்ஸுக்காக பிடிச்சிட்டு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம் ஹோலோட கர்வ் வந்து 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அழகாக வந்து கையில் வரைய தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 1.5 இன்ச் வரைக்கும் பின்பக்கம் இது வந்து தாராளமாக வரலாம். சில பேர் வந்து இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்தில் வந்து குழிச்சி எடுப்பாங்க. அதே வந்து முன்பக்க பீஸ் வெட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ முன்பக்க கழுத்தோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு டேப் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பின்பக்க கழுத்து வந்து 7.5 இன்ச் அளவுக்கு வச்சுருக்காங்க. நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம திரும்பி மடித்து தைக்கும்போது அது 7.5 இன்ச்சு அவங்களுக்கும் வந்துடும்.
அதே 2.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நெக்கோட வித்து. சரிங்களா? ஸோ அந்த 7 இன்ச்சுக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நார்மல் யூ ஷேப்புக்கு வந்து வரைஞ்சி இந்த பேக் பேனலில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பேக் பேனல் ஒரு ப்ளவுஸ்க்கு 40 இன்ச் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள்.